ஹாய் ஹலோ டியர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் லில்லி ஃப்ளவர். இது வரைக்கும் நீங்கள் லில்லி ஃப்ளவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வந்து வேர்க்கடலை வந்து உரிச்சிட்டு இருந்தோம் இல்லையா, அதோடைய கண்டினியூட்டி வீடியோ தான். இன்றைக்கி வேர்க்கடலை தான் உரிக்கிறோம். நேற்று இது மட்டுமே எங்களால் உரிக்க முடியல. சரி, மார்னிங் கொல்லைக்கு போய் அதில் உள்ள அவரைக்காவெல்லாம் பறிச்சுட்டு வந்துடலாம். ஏன்னா அவரைக்காய் வந்து முத்திடுச்சுன்னா நல்லா இருக்காது. ஸோ அதனால் பறிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொல்லைக்கு போய் அவரைக்காய் பறிக்க போயிட்டோம். கத்திரிக்காய், வெண்டைக்காய் இது எல்லாமே வந்து ஓட்டியாச்சு. இப்போ எதுவுமே கிடையாது. எல்லாம் வந்து வாஷ் அவுட் பண்ணி ஃபுல்லாக ஏர் ஒட்டிட்டாச்சு. இப்போ வந்து அவரைக்காய் மட்டும்தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு அந்த கொல்லையில் என்ன போடுறாங்கன்னு சொல்லி காட்டுறேன். அந்த காய் கொல்லையில் ஏதாவது காய் தான் போடுவாங்க. பக்கத்தில் உளுந்து வரைச்சிருக்கோம் இல்லையா, அதில் பாதி சும்மா கிடந்தது இல்லையா, அதில் தான் வேர்க்கடலை போடுவோம். நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வெண்டைக்காய் வந்து யாருக்கெல்லாம் பிடிக்கும், இதில் நீங்கள் என்னென்ன டிஷ்ஷஸ் செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து அந்த அகல் விளக்கு தரோன்னு சொல்லியிருந்தோம். அதோடைய பார்சல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இவங்களுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணலனாலும் நான் அந்த பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த 2 மெம்பர்ஸ் அவங்களுக்கு மட்டும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன். அதனால் கமெண்ட் பண்ணுறவங்க பண்ணுங்கள், பண்ணாதவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் கமெண்ட் பண்ண வேணாம், நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் போதும். கமெண்ட் பண்ணுறவங்க பண்ணுங்கள், இல்லைன்னா பண்ண வேணாம். இந்த அவரைக்காய் வந்து நீங்கள் என்ன உங்கள் ஊரில் என்ன பேர் சொல்லுவீங்க, இது என்ன அவரைக்காய் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லுங்கள். இது வந்து அவரைக்காவிலே 2-3 ரகம் இருக்கும். பட்டை ரகம், இன்னொன்று வந்து குட்டியாக ஒன்று, அதாவது சின்னதாக ஒன்று இருக்கும். நீட்டு அவரைக்காய் மாதிரி பென்சில் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அம்பர்லாவில் நேம் எழுதி தரோம். பேக்லேயே ஆகட்டும், உங்களுக்கு பிரிண்ட் வேணும்னா எங்ககிட்ட கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் குறைஞ்ச செலவில் நிறைந்த தரத்தோடு உங்களுக்கு செஞ்சு கொடுப்போம். பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு என்ன வேணும்னு கண்டென்ட்டை எழுதி எனக்கு சென்ட் பண்ணிட்டா மட்டும் போதும். எல்லா கொடையிலையும் பாருங்கள், உங்களுடைய வியாபார எப்படி சொல்கிறது. ஆமாங்க, இதுக்கு உங்களுக்கு மேரேஜுக்கு, இது மாதிரி கல்யாணம், ஃபங்க்ஷனு, மஞ்சள் நீராட்டு விழா, இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கெல்லாம் தேவையான மாதிரி நேம் மட்டும் நீங்கள் எழுதி கொடுத்துட்டிங்கன்னா போதும். நாங்கள் ரிட்டர்ன் கிஃப்ட்லையும் இந்த மாதிரி உங்களுடைய பேர், மணமக்களோடைய பெயர் வந்து என்ன கண்டென்ட்டோ அதை எழுதி கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் எதில் வேணாலும் பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவோம். இந்த மாதிரி கொடை, பேகு, துணிப்பை எந்த மாதிரி அடிக்கணும்னு சொன்னீங்கன்னாலும் நாங்கள் அந்த மாதிரி அடிச்சுடுவோம். இது பாருங்கள், இப்போ இது இந்த அம்பர்லாவில் நாங்கள் இந்த மாதிரி அடித்து வச்சுருக்கோம். இது ஃபுல்லாகவே அடித்து வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த அம்பர்லாவுடைய கவர் இருக்கு இல்லையா, காட்டுமா அதான் காட்டு, ஒன்றே ஒன்று காட்டு. இந்த மாதிரி உங்கள் பேரோ இல்லை உங்கள் கம்பெனி நேமோ இதில் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கூட வாங்கிக்கலாம். இது உங்களுடைய விருப்பம். உங்களுக்கு தேவையான நேரத்தில் தேவையானதை நாங்கள் செஞ்சு கொடுப்போம். இந்த கொடை மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி ஹேண்ட்பேக்கில் ஆகட்டும், எதில் உங்கள் பேர் வேணுமோ இதை நீங்கள் ரிட்டர்ன் கிஃப்டாக கூட நீங்கள் கொடுக்கலாம். ஹேண்ட்பேகு, இது மாதிரி ஆஃபீஸ் பேகு, உங்களோட நீங்கள் பெரிய பெரிய நிறுவனம் வச்சுருந்தீங்கன்னா இது உங்கள் கம்பெனி நேம் எழுதி நீங்கள் அழகாக தாராளமாக கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கலாம். நாங்கள் உரிச்சிட்டு இதில் ஏதாவது இருக்கான்னு சொல்லி பொறுக்கி எடுத்துகிட்ருக்கோம். 3 நாளாக 3 டேஸாக இந்த சொனெல்லாம் மூக்குக்குள்ளே போய் பூந்து சளி பிடிச்சதான் மிச்சம். இன்னும் உரிச்சிக்கிட்டே இருக்கும். இந்த சாக்கில் வந்த கடலை தோல் மட்டும்தான் வருதுல்ல. நம்ம உரிச்சா அதே அளவு வந்து தோல் மட்டும்தான் வந்துருக்கு பாருங்க. இவ்வளோ வந்து வேஸ்டேஜ். ஒர்க் முடிஞ்சுதா? டிவியில் முழு நேரம் விவசாயம் ஆகிட்டேன். இருமா வர்ஷினி, ரொம்ப நாள் கனவு எனக்கு விவசாயம் ஆகணும்னு. நிறைய கொல்ல பயிர் வைக்கணும், இயற்கை முறையில் விளையணும், அதை வச்சு நம்ம எல்லாம் சாப்பிடணும்னு. இப்போ பாருங்க, நல்லையாக வாங்கிட்டு வந்து அதை உரிச்சு, அதை அப்புறம் புடச்சி, அதுக்கப்புறம் சலிச்சு, இப்போ வந்து இந்த மாதிரி வந்து இந்த ப்ராசஸ் வந்து சலிக்கிறது. வேஸ்ட்டு பொருள்லாம் இதெல்லாம் ஆகாது.
இதெல்லாம் முளைக்காதுன்னு இதை தனியாக பொறுக்கிறோம். இது எண்ணெய் ஆடலான்னு சொல்லிட்டு இதை தனியாக பொறுக்கிறோம். இன்னும் ஒரு நாள் ஃபுல்லாக வேலை இருக்குது. இன்னும் என்ன பண்ணணுமா? இதுதான் வந்து தயாரான பயிர். ஓ, ஒரு இதுக்கு முளைக்க போடுறதுன்னா இவ்வளோ ப்ராசஸ் இருக்கு. இது வந்து தயாராகிடுச்சா? தயாராகிடுச்சு. இதெல்லாம் பொறுக்கணும். இது பாருங்க, இது கரெக்டாக இருக்குது, நல்லா இருக்குது. இதெல்லாம் விளையுமா? அப்பா ரொம்ப பொறுக்காதுன்னு ஏன்னா கொள்ளை பார்த்து அது நல்லா இருக்கா? எங்கள் ஒர்க் எப்படி நல்லா ஹெவியான ஒர்க்கா? 3 நாள் ஒர்க்கு. ஆனால் பிடிச்சிருக்கு. நம்மளே எல்லாம் நம்ம பிடிக்கும் ரொம்ப வலிக்கும் தான். எந்த வேலை செஞ்சாலும் வலிக்காது. இன்னும் அதில் கொஞ்சம் இருக்குது. ஆமாம், இதில் கொஞ்சம் இருக்குது. இதில் கொஞ்சம் இருக்குது. இந்த தோல்லேருந்து எடுக்கிறதுலாம் இது வந்து நன்னி பயிர். இது என்னமா பண்ணுவாங்க? முன்னாடி பத்தி செஞ்சு சாப்பிடலாமா? நம்ம கொல்லையில் அப்போ எண்ணெய் ஆடி நம்ம செய்யலாம். ஓ, இது வீட்டுக்கான சட்னி வைக்கலாம், வறுத்து சாப்பிடலாம். அதெல்லாம் இன்னும் பொறுக்கணும். இந்த மாதிரி எல்லாம் பொறுக்கணும். அதை இன்னும் வந்து ராத்திரி ஒரு 9 மணி வரைக்கும் செஞ்சோன்னா அப்புறம் தூங்கி கூட குளிக்கவும் இல்லை. பார்த்துக்கலாம் எப்படி இருக்கும்னு பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்க. குளிச்சா கூட நல்லா இல்லை, மக்களுக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பரிசுகளை வெல்லுங்க. உங்களுக்கு கமெண்டே பண்ண மாட்டாங்க. எல்லாம் கமெண்ட் பண்ணுறவங்களுக்குலாம் ஆளுக்கு மல்லாட்டை விளைஞ்சது ஒரு 100 கிராம் பச்சை பயிரா இருக்கிறோம். சுண்டல் செஞ்சு சாப்பிடுங்க. கமெண்ட் பண்ணுவாங்க. வீடியோ தான் இது. நேற்று வந்து எங்களால் ஃபுல்லாக உரிக்க முடியலன்னு சொல்லிட்டு இன்றைக்கி உரிச்சு எடுத்தோம். இது வந்து ஃபஸ்ட்டில் ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக லாஸ்ட்டில் ஆட் பண்ணிட்டேன். அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கடலையெல்லாம் உரிச்சு எடுத்துகிட்டு அம்மா சொல்லிட்டு இருந்ததை கேட்டிருப்பீங்க. உரிச்சு எடுத்தாச்சு. இனிமேட்டு அந்த இருக்கிற நன்னி பயிர் தனியாக, விதை போடுற கடலை தனியாக பொறுக்கணும். அது மட்டும்தான் பேலன்ஸு. இந்த வீடியோ இதோட முடியுதுங்க. இது வரைக்கும் நீங்கள் இன்னும் லில்லி ஃப்ளவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. 99% வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் தான் பார்த்துட்ருக்கீங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிடுறீங்க. வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டியர்ஸ்.